நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. யாரடி நீ மூவின்னு தான் எனக்கு தனுஷ் சார் கூட ஃபர்ஸ்ட் படம். அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் எடுத்து முடிச்ச உடனே அவர் தோல்ல கை போட்டு வார்த்தை சொன்னது பஸ்டர் கேட்டன், சார்லி சாப்ளின், இவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஃபேன்ஸ் வந்தாங்க? அந்த நேரத்தில் வெறும் காமெடி இல்லை சார் அது. லக்ஷ்மண் சார்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், என்னை நம்பி வந்துட போறீங்க, கூட மாஸ்டர் இருக்கார், எல்லாம் பார்த்துப்பாருன்னு. ஓடுற ஆள் நானா. விஜயோடும் லோகேஷ் கனகராஜன் பணியாற்றியது எப்படி? லோகேஷ் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணேன். நான் அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளவு திறமையான நடிகர்களாக இருந்தாலும் இந்த ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ் நடிக்கிறவங்க தான் மாஸ் ஹீரோ வராங்க. அந்த சைக்காலஜி எதனால நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம நிஜ உலகத்தில் பண்ண முடியாது, அவங்க திரை உலகத்தில் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக் கிளாப் வந்துடும் சார். அது இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு தெரியுமா முதல் ஃபேன்ஸு ஜாஸ்தி? பஸ்டர் கேட்டன், சார்லி சாப்ளின், இவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஃபேன்ஸ் வந்தாங்க? அந்த நேரத்தில் வெறும் காமெடி இல்லை சார் அது. அது உள்ள ஒரு பெரிய ஆக்ஷன்ஸ். எப்படி உலகம் முழுக்க நீங்கள் சார்லி சாப்ளினுக்கு பஸ்டர் கேட்டனுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்லேருந்து 93 இயர்ஸ் வரைக்கும் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் சொல்கிற வெறும் அந்த கமர்ஷியல் மட்டும் கிடையாது. இந்த ஃபைட் பண்ணுறவங்க என்னாச்சுன்னா, இப்போ நீங்கள் ஃபைட் பண்ணுறவங்கன்னா நான் சைனீஸில் அத்தனை பேர் சொல்லுவேன் சார். ஆனால் அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா வெறும் ஃபைட் பண்ணுறவங்க கிடையாது. அந்த ஃபைட்டுக்குள்ளேயே கண்டென்ட்டோடு பண்ணி அது கதையோடு மெர்ஜ் பண்ணுறவங்களுக்கு, இப்போ புரூஸ்லிலாம் அவ்வளோ கதையோடு மெர்ஜ் பண்ணி அதுக்குள்ளே கண்டென்ட் வச்சுருக்காரு. அந்த கண்டென்ட்டுக்குள்ளே அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க அது ஃபுல்லாக போகிறாங்க. வெறும் ஃபைட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காது சார். நம்ம ஊரில் இந்த பொம்மலாட்டம், அந்த பொம்மலாட்டத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தாங்க, பார்த்தாங்க, பேச்சாங்க அப்படின்னா, இப்போ சண்டை போடுற சீனுக்கு போட்டு எல்லாம் எந்திரிச்சு காது வரைச்சிடும். இது என்னன்னா அதுலேயே, ஆமாம், அதுலேயே அந்த நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஏன்னா அதுக்கு மாறுற மியூசிக்கு, அதுக்கு மாறுற சவுண்டு, இது சாதாரணமாக இருக்கிறத விட நம்மளை ஆக்குபை பண்ணிடுறோம் எப்போவுமே. அதனால தான் நம்மளுக்கு சண்டைக்காரங்களுக்கு தனி கிளாப்பு. நண்பருக்கா பேசுகிறோம். வணக்கம். வணக்கம் 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 சார், டூரிங் டாக்ஸில் சாரை சந்திக்க ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் படத்தில் கொடூர வில்லனா இருக்கீங்களா? இயல்பா நீங்கள் எப்படி சார்? இயல்பாக என்னங்க, பயந்து ஓடிடுவேன். நான் சொல்லியிருக்கேன், லக்ஷ்மண் சார்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், என்னை நம்பி வந்துட போறீங்க, கூட மாஸ்டர் இருக்கார், எல்லாம் பார்த்துப்பாருன்னு. ஓடுற ஆள் நானாக தான் இருக்கேன். ஏங்க சாதாரண ஒரு மனுஷன் தாங்க. பாருங்கள், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் சிரிக்கிறாங்க. அவங்க என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் என்னை பற்றி உண்மைலாம் தெரியும். ஐயோ மாஸ்டர் ஏதோ முடியும் முகத்தையும் வச்சு இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி சினிமா ஃபைட்டு நல்லா தெரியும் தலைவா. ஒரிஜினல் ஃபைட்டெல்லாம் நம்பி வந்துடாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. விஜயோடும் லோகேஷ் கனகராஜன் பணியாற்றியது எப்படி இருந்தது? லோகேஷ் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, ரொம்ப ரியலாக ஃபைட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் லைவாகவே இருக்கணும் மாஸ்டர் ஃபைட் எல்லாமே அப்படின்னு. அப்புறம் முதல்ல மாஸ்டர் ஃபைட்டை பற்றி நீங்கள் யோசிச்சிட்டிங்களான்னு ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அப்புறம் நான் எழுதின பேப்பர் கொண்டு போய் காட்டினேன். சார் நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் சார், ஷார்ட் விஷன் வரைக்கும். அவர் அப்படி பார்த்துட்டு, அப்படியா, சரி ஓகே மாஸ்டர் நீங்கள் எடுத்துருங்கன்ட்டு கொடுத்துட்டார். ஸோ அன்னையிலேருந்து அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. அப்புறம் விஜயனுக்கு ஏற்ற மாதம் அது உள்ளே வச்சு அப்படி தான் பண்ணுது. ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம இன்னொரு இடத்துல ஒரு ஃபைட் இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்குமே சார் அப்படின்னு சொன்னேன். சூப்பராக இருக்கும் மாஸ்டர், வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சர்ஜிக்கல் நைஃப் வச்சு ஒரு சின்ன காட்டுக்குள்ள ஃபைட் இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபைட் இல்லாமல் இருந்துச்சு, பட் அந்த இடத்துல ஆட் பண்ணோம். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அப்படி தான் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுது. இன்றைக்கு அவர் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வராக இருக்கார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், நிஜமாகவே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லையா, ஜாலியாக ஒரு சந்தோஷமாக அரட்டை. இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு சிஎம் ஆகி ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புள்ள, ரொம்ப நாளாச்சு நான் அவர் சிரித்ததை பார்த்து. அவங்க ரொம்ப ப்ரெஷரில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒர்க் பண்ண சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்த மாதிரி சிரித்து விளாண்டுக்கிட்டு இருப்போம். நக்கல் நையாண்டி இதெல்லாம் சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம். ரொம்ப நாளாச்சு நான் அண்ணனை பார்த்து பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. ரொம்ப ப்ரௌட். நம்ம கூட உள்ள ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது நினச்சா ரொம்ப பெரிய சந்தோஷம்.
கதை ஓட்டத்தை கேட்கும்போது இந்த இடத்துல ஒரு சண்டை காட்சி இருக்கலாம் அப்படின்னு தோணி உங்களுடைய ஐடியாக்கள்லாம் இயக்குனர் எடுத்துக்குவாங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சண்டை காட்சி இருக்கலாங்கிறத விட இந்த சண்டை எதுக்குங்க அதுவும் உண்டா? அப்படி தான் கேட்பேன் நான். ஏங்க நீங்கள் ஃபைட் மாஸ்டர் தானேங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இல்லை சார், இந்த இடத்துல இந்த ஃபைட்டு தேவையா அப்படின்னு. மாஸ்டர் உங்களுக்கு வேறு எதனா படத்தில் டேட்டு கிட்டு இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை சார், உங்களுக்கு தான் டேட்டு கொடுத்துருக்கேன், பட் இந்த இடத்துல தேவையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன சார், வாண்டட்லி நம்ம உள்ளே திணிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு ஃபைட்டு அது அப்படி ஊறுகா மாதிரி சறுக்குன்னு இருந்தால் தான் நச்சுன்னு இருக்கும். அது நம்மளாம் வாண்டட்லி நம்மளுக்கு ஃபைட்டு தெரியுங்கிறதுக்காண்டி அந்த இடத்துல ஒரு இது இப்படி சொன்ன ஒரு இடமும் இருக்குது. சில இடத்துல ஃபைட் இல்லாத இடத்துல சார் இந்த ஃபைட்டை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கோங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இது ஒரு வேல்யூ கொடுக்கும். இந்த படத்துக்கு இந்த ஃபைட்டுக்கு என்ன கூட ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணுவோம், பட் ப்ரொடக்ஷனாக சோல்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நார்த் இந்தியாலாம் படம் நம்ம விற்கணுன்னாச்சுன்னா 2 ஃபைட் இருக்கணும் மினிமம் அப்படிங்கிறதுனால நான் அதையும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் சார் நம்மளுக்கு. ஸோ அந்த ஃபைட்டை வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக இப்படி ஒன்று வச்சுக்கலாம் சார், இந்த இடத்துல வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரொடியூசருக்கு அப்படின்னு சொன்ன இடங்களும் இருக்குது. இதையும் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சண்டை காட்சி வெற்றி பெறணும், ரசிகர்களால் ரசிக்கப்படணும்னா முக்கியமாக என்னென்ன எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கணும்? அதாவது அந்த கேரக்டருக்கு அந்த இடத்துல ஒன்று பண்ணால் ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும் சார். காந்தாரான்னு ஒரு படம் வந்துருந்துச்சு, அந்த சாமி எப்போ கிளம்பி வந்து அடிக்குதோ அப்போ தான் அது கூஸ் பம்ப்ஸ். பட் அதுக்கான அந்த மியூசிக், இந்த மாளிகாபுரம் படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் மியூசிக் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது கதாசிரியர் வந்து சொல்கிறார், யோ ஃபஸ்ட் டைம் நான் வாழ்க்கையில் பார்க்குறேன் ஒரு ஃபைட் மாஸ்டர் வந்து மியூசிக் டைரக்டருக்கு மியூசிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா சார், அந்த ஃபைட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் சாங்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சாங் ஓடிக்கிட்டு இருக்கும், அதுக்கு கம்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபைட் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சவுண்டு நம்ம காதுக்குள்ளே மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சவுண்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படி சொன்னது. ஸோ இந்த ஒரு சவுண்டு இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஒரு பில்டப் ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், இப்படி இருந்துச்சுன்னா அது சூப்பர் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் மாநாடு படம் பற்றி சொல்லும்போது அது நம்ம பண்ணியிருப்போம். இந்த இடத்துல எப்படி இருக்கணும், இப்போ அந்த கிளிம்பிஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது, இந்த இடத்துல பாட்டில் ஃபைட் இருக்குது, இந்த இடத்துல ஆக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இது நம்ம ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கறதுல தெரியும் சார், இந்த ஹீரோவுக்கு இந்த இடத்துல சூப்பர் அப்படின்னு. இப்போ ரஜினி சார் வந்து 2.0 பார்த்தீங்கன்னா சங்கர் சார்கிட்ட பேசும்போதே அது சூப்பராக இருக்குன்னு சொன்னார். என்னென்னா அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வண்டிங்க எல்லாம் பறந்து போய் ஒட்டிடும். இப்போ ஒரு வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டு எடுத்து அவர் கிளாஸாக போடுவார். அப்போ நான் டேரக்டர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறேன், சார் சட்டுன்னு ஒன்று எடுத்து அப்படி தூக்கி மேலே போட்டார், பார்த்தா அது போய் அப்படி உட்காந்துச்சு அப்படின்னு பார்த்துச்சு. அப்படி பார்த்தா இந்த கண்டெய்னர் லாடியோட சைலன்சர், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரேடியேட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரும். அந்த சைலன்சர் பைப் வாயில் இருந்தால் அது எவ்வளோ லென்த் இருக்கும், அது முன்னாடி அந்த ரேடியேட்டர் ஃபேனோட இருந்தால் சூப்பராக இருக்கும். மாஸ்டர் சூப்பராக இருக்கும், ஏன்னா அது அவரோட ப்ளஸ்ஸு சார். என்ன சொல்கிறீங்க, அது அந்த மாதிரி இடத்துல நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசும்போது. ஸோ இதெல்லாம் நம்ம அவங்களோட ஆடியன்ஸோட பல்ஸ், ஆடியன்ஸாக இருந்து ரசித்தோன்னா தெரிஞ்சிடும். நாம் வந்து ஒரு நல்ல ஸ்டண்ட் இயக்குனராக உருவெடுத்திருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த படத்தில் கிடைச்சது? சார் இப்போ வரைக்கும் நம்பிக்கை அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் வேறு என்ன பயமுறுத்திடாதீங்க, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு நல்ல ஸ்டண்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை என்னென்ன சார், ஒரே ஒரு வார்த்தை எங்கள் மாஸ்டர் சொன்னதை நான் சொன்னேன், நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதை பெஸ்ட்டாக பண்ணிடணும். அதை இன்னொருத்தவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த வேலைக்கு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா. அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஆகணுங்கிற ஒரு தாட்டு ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம வந்ததை கிடைச்சதை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து கான்ஃபிடென்ட் நல்ல ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் தான் சார் அதை ப்ரூவ் பண்ணுது. நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது தான், கிடைக்கிற வாய்ப்புகள் சரியாக இருக்கச்சில்ல அது எல்லாமே உச்சத்தை தொடுது. நம்மளை விட நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்கிறாங்க சார், பட் அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கிச்சில்ல சரியான பேர் கிடைக்கிது. இப்போ நம்மளுக்கு அந்த இடம் சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அதனால பேர் கிடைச்சிருக்குது சார். இதுதான் விஷயம், இப்படி தான் நினச்சிக்கிறது. என்ன சொல்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் சொல்லுங்களேன், நான் பொல்லாதவன் படத்தில் நடிக்கும்போது தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொன்னேன். பொல்லாதவன் படத்தில் நடித்து நல்ல பெரிய பேர் அந்த படத்தில் கண்டினியூ பண்ணி நடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பீங்க, நீங்கள் நல்ல எங்கே அது அந்த கிடைச்ச நேரங்கள், அதுதான் சொல்கிறேன், அந்த வாய்ப்பு கிடைச்சது தான் நம்மளை நிர்ணயிக்குது. தனுஷோட பல படங்களில் பண்ணியிருக்கீங்க, எப்படி சண்டை காட்சிகளில் தனுஷ் சார் விஷயம் சொல்லணும். ஏன்னா யாரடி நீ மூவின்னு தான் எனக்கு தனுஷ் சார் கூட ஃபஸ்ட்டு படம். அந்த ஃபஸ்ட்டு படத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான், அந்த ஒரு ஃபைட்டு அதுதான் எனக்கு தமிழில் முதல்ல ரிலீஸ் ஆன படம். அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு எடுத்து முடித்த உடனே
அவர் தோளில் கை போட்டு வார்த்தை சொன்னது, நீ பெரிய ஃபைட் மாஸ்டர் ஆயிடுவேன்னு சொன்னேன். ஆமாம், ஃபஸ்ட்டு ஃபைட்டை முடித்த உடனே தேங்க்யூ சார் அப்படின்னு. அவர் கூட நிறைய கிட்டத்தட்ட 15 படம் கிட்ட பண்ணிட்டேன். அவர் டைரக்ட் பண்ண எல்லா படமும் பண்ணியிருக்கிறேன். திருச்சிட்டம்பலம் பண்ணியிருக்கேன், 3 பண்ணியிருக்கேன், அப்புறம் எல்லா படமே பண்ணியிருக்கேன். அந்த ராஜ்கிரண் சார் நடித்தது, பாப்பாண்டி, அது எல்லாமே பண்ணியிருக்கேன் சார். பட் சமீபத்தில் அவர் சொன்னது, நீ பெரிய டைரக்டர்ப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. சார் நான் சொன்னேன், நீங்கள் சொன்னது பழிச்சது சார், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறீங்க எனக்கு அப்படின்னு. அப்போ சிரிச்சார், அப்படியா சொன்னேன், சரி அதுதான் நடந்துடுச்சு இல்லை அப்படின்னாரு. சார் அதெல்லாம் போயிட்டு இருக்குது சார். ஸோ என்ன அவர் சொல்ல வரேன்னா, கடினமான உழைப்பாளி சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவரை வந்து ஒரு சின்ன பையனை பார்த்துருக்கேன். சின்ன பையனை முதல்ல அவர் கூட ஒர்க் பண்ணது அசிஸ்டண்டா புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படிங்கிற ஒரு படம். ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 நாள் அவர் கூட ஜேர்னி பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் அசிஸ்டண்டா. ஏன்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிகள் சுற்றி ஒர்க் பண்ண படம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த படத்துலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரோட பரிமாண வளர்ச்சி, அவர் நடிகரானார், சூப்பர் நடிகரானார், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகரானார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசர் ஆனார், டைரக்டர் ஆனார், பாடலாசிரியர் ஆனார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட், பாம்பேக்கு ஒரு பெரிய ஹீரோ, ஹாலிவுட்டில் ஒரு பெரிய ஹீரோ, அந்த மாதிரி ஒரு லெவலில் அவர் இடம் பிடிச்சி ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு வேலைக்கு ஒரு மனுஷன், நான் இப்போ ராஜமௌலி சாருக்கு சொன்னேன்ல 25 ஹவர்ஸ் அவர் பிஸியாக இருப்பார்னு, அந்த மாதிரி இவரும் சார். காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்கிரிப்ட் எழுதுவார், மத்தியானம் ஆனால் ஒரு சாங் எழுதிடணும்னு எழுதுவார், இந்த கேப்பில் போய் டப்பிங் பேசிடுறது, அந்த எடிட்டிங் பண்ணுறது, அடுத்த படத்துக்கு ஸ்கிரிப்டுக்கு ரெடி பண்ணுறது, உழைப்புனுடைய உச்சக்கட்டம் சார். ஏன் இன்னைக்கு அவர் அந்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காரு இடையில சார், ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒர்க் பண்ணணும், நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசணும் அதுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பேசினாலும் அதுக்காக மெனக்கிடுறது இருக்குல்ல சார். இப்போ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, இளையராஜா ஐயா வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் கூட இன்னைக்கு வரைக்கும் மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த தேடல் இருக்குல்ல, அது தனுஷார்ட்ட நான் பார்த்துருக்கேன் சார். எப்போ ஒருத்தர் பாலா அண்ணன் கூட சொன்னார், என்னப்பா அவன் ஃப்ளைட்டில் வந்து உட்காந்து எழுத ஆரம்பித்தா தலையை குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கான்ப்பா, நானும் 15 ஹவர் பார்க்குறேன், எழுதுறான் 16 ஹவர், ஏப்பா என்னப்பா இவன் அப்படிங்கிறார். பாலா அண்ணன் சொன்னார், இது எனக்கு ஃபுல்லாக உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான் மாஸ்டர் அப்படின்னா. ஸோ ஒரு லாங் ட்ராவல் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பா இப்போ என்ன சொல்லுவோம், ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் நல்லா கால் மேலே கால் தூக்கி போட்டு தூங்கிட்டு, இப்போ நிறைய ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரக்கு அடிக்கிறவங்க சரக்கு அடிச்சுட்டு அப்பா நல்லா தூங்குற இடம்டா ஃப்ளைட், அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அதை மீறி தூங்குற இடத்தையும் தன்னுடைய வேலை இடமா ஆக்கி கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தனிக்கான இடம். இன்னொன்று ஸ்டண்ட்டுன்னு வரும்போது அவர் ஒன்று சொல்லுவார், மாஸ்டர் சிங்கிள் டேக்கில் ஒரு ஃபைட் எடுத்தேன், நிறைய சிங்கிள் டேக் அவருக்கு தான் நான் ஃபைட் எடுத்திருப்பேன் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஷாட் ஃபைட், நிறைய ஃபைட்ஸ் எடுக்கிறது. ஸோ அவர் அந்த இடத்த கொடுக்கறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நண்பர் நல்லா இருக்கீங்களா சார்? அருமை அருமை, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்க நிகழ்ச்சியும் எப்பயுமே ரெகுலரா பாக்குறோம் சார். இன்னும் நீங்க வந்து ஹைட்ஸை தொடணும் அப்படின்னு வாழ்த்துறோம் சார். நன்றி. ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அப்படிங்கும் போது ஒரு படத்துக்கு வந்து ரியல் ஹீரோஸ் நீங்க தான். அதாவது ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு ஹீரோனாலும் பிஹைண்ட் தட் அவங்களோட ஆக்ஷனை வந்து அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு பின்னாடி நின்று நீங்க தான் வந்து கைட் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பண்ண ஸ்டண்ட்லயே ரொம்ப நீங்க ரிஸ்கியா ஃபீல் பண்ணது, அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு டஃப் சேலஞ்ச் கொடுத்தது எந்த படம் சார்? ரொம்ப ரிஸ்க்குன்னு ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நிறைய ஸ்டண்ட்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். கார் சேஸ் பண்ணுறது, அதே மாதிரி தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணுறது, ஃபயர் ஃபைட், இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது சார். இது எல்லாமே பயங்கர ரிஸ்க்கு தான். இப்போ கார் வந்து சம்டைம்ஸ் பிரேக் ஃபெயிலியர் ஆயிரும், நேராக வந்து ஒருத்தனை அடித்து தூக்கிட்டு போயிடும், அது நம்ம சொன்ன இடத்துல நிற்காது. அதேமாதிரி ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா 50 அடிக்கு முன்னாடி பிரேக் அடிக்க சொன்னால் 100 அடி தாண்டி தான் பிரேக் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இடம்லாம் வந்து பயங்கர ரிஸ்க் இருக்கும். நம்ம அதுக்கு ரொம்ப தெளிவு, ரொம்ப கால்குலேட்டிவாக ஒர்க் பண்ணணும் சார். ஃபயர்லாம் நம்ம சொன்னபடி கேட்காது, திடுதுப்புன்னு ஓடி போயிடும் இல்லைங்களா. ஸோ இதனால நிறைய விபத்துக்கள் நடக்கும். இதுதான் நம்மளுக்கு ரிஸ்க் ஸ்டண்ட்டாக இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா. பட் மற்றபடி சேலஞ்செல்லாம் எவ்ரிடே சேலஞ்சு தான் பிரதர். அதாவது எல்லா ஹீரோக்கு பின்னாடியே நீங்க தான் நிக்கிறீங்க. சோ ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் நீங்களும் ஹைட்ஸ் தொடரணும்னு வாழ்த்துறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். காரைக்குடியில இருந்து பேசுறேங்க சார், ஸ்ரீனிவாசன். இது நம்ம தெலுங்கு தமிழ் ரெண்டுலயுமே நிறைய கலந்து பண்றீங்க. நம்ம தமிழ் ஆக்டருக்கும் தெலுங்கு ஆக்டருக்கும் எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கு, யார் ரொம்ப அதிகமா அதுல ஸ்டெண்ட் வந்து எப்பவுமே தெலுங்கு வந்து கொஞ்சம் நம்ம ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தான் நம்ம தமிழ் சினிமால பார்ப்பாங்க. அப்படின்றப்ப அது நம்ம தமிழ் சினிமா அளவுக்கு ஒரு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இங்க ரொம்ப கம்மி தான் அங்க இருக்கிற ஸ்டெண்டுங்கிறது. அது எந்த அளவுக்கு நீங்க நம்ம ரியலிஸ்டிக்கா கொண்டு வரதுக்கு நீங்க பாப்பீங்க சார்? இல்லை என்னென்னா சார், நீங்கள் ட்ரோல் மெட்டீரியல் படத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
நிஜமாக சொல்கிறேன், தெலுங்குலேயும் கூஸ் பம்ப் ஆகிற மாதிரி நிறைய ஃபைட்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ பாகுபலி ஃபைட்டு பார்த்துருப்பீங்க, எஸ்எஸ் ராஜ்மௌலி ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ஃபைட்டு பாருங்கள், போக்கிரி ஃபைட்டு பாருங்கள், புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் தாங்க. அது இந்த யூடியூப்பில் நீங்கள் கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்குது ட்ரோல் மெட்டீரியல்ஸ். தமிழ்லேயும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது, மலையாளத்துலேயும் இருக்குது, ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும், ஹிந்திலேயும் இருக்குது. ஓகேங்களா? ட்ரோல் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல ஃபைட்ஸும் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அங்கே உள்ள ஃபேன்ஸு என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போ அகண்டான்னு ஒரு படம் வந்துருந்துச்சு, நம்ம ஊருக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஓகேங்களா? ஆனால் அகண்டாவுடைய ஃபைட்டு எல்லாராலையும் ரசிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி, ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபைட் பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? இப்போ சைனீஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட்ஸு தான் படமாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம அந்த ஃபைட்டையும் போய் உட்காந்து பார்க்குறோம். இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம அதையும் ரசிக்கிறோம். நம்ம உலகத்தில் எல்லாருமே ரசிப்பு தானே, என்ன சொல்கிறீங்க? எந்த ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணுவோம், அவ்வளோதானே. நம்ம ஒரு பெஸ்ட் செஃப்பாக இருப்போம், அவ்வளோதானே. நீங்கள் என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி, ஃபிஷ் ஃப்ரைனாலும் ரெடி, பிரிஞ்சால் ஃப்ரைனாலும் ரெடி. ஓகேங்க சார். அடுத்த கேள்விங்க சார். நான் ஊர் சிவகங்கை, காரைக்குடி. நம்ம வேங்கை படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி சொன்னாங்க சார். நம்ம ஊருக்கு வந்து பண்ணீங்க அதுக்கு? ஆமாம், வேங்கை வந்து பண்ணது. எனக்கு வேங்கை படத்தினுடைய எக்ஸைட் மூமெண்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் ஹரிசார் கூட ஒர்க் பண்ணது, தனுஷார் கூட ஒர்க் பண்ணது, அதை விட என்னென்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணது. அது விஜயவாகினி கம்பெனி அப்படின்னு. ஓகேங்களா? நான் அந்த விஜயவாகினி கம்பெனியில் தான் முதல்ல என் வாழ்க்கையில் ஒரு சின்ன வார்ட் பாய் வேலைக்காக போய் நின்னது. அங்கே தான், விஜய் ஹாஸ்பிட்டலில் தான். ஓகேங்களா? ஒரு வார்ட் பாய் வேலைக்காக நின்று அதே இடத்துல வளர்ந்து ஒரு 15 வருஷம் கழித்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆகி அதே கம்பெனிக்கு வந்து நான் பெரிய மாஸ்டராக ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சேன் அந்த படம். ஸோ என் லைஃப்பில் வந்து ஒரு 350 ரூபாய்க்கு வாழ்க்கையில் சம்பளத்துக்கு ஆரம்பித்த ஒரு இடத்துல பல லட்சங்களுக்கு என்னை வந்து ஒப்பந்தப்படுத்தி ஒரு மாஸ்டராக ஒர்க் பண்ண வச்சது. அந்த நேரத்தில் இருந்த என்னோட மூட் அப்படி தான், அந்த எக்ஸைட்மெண்ட் மூமெண்ட். இப்போ நீங்கள் கேட்டதுனால அது மறுபடியும் எனக்கு அப்படியே ரீகலெக்ட். லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் சார். உங்கள் ஹேர் ஸ்டைல் மட்டும் பார்த்து சார், உங்கள் யூனிக்காக சென்ட்டுங்கன்றக்காண்டி இருக்குன்றக்காண்டி அப்படி வச்சிங்களா, இல்லை உங்கள் ஹேரே அப்படி மாதிரி யாரும் சொன்னாங்களா சார் இந்த மாதிரி வாங்கி? அப்படி இல்லைங்க, நம்மளுக்கு ஒரிஜினலாகவே இருக்கிறது அப்படி தாங்க. ஒரிஜினல் முடி, அதனால அப்படியே விட்டாச்சு. இருக்குது விட்டுட்டோம், இல்லைன்னா மொட்டை அடிச்சிருப்போம். வணக்கம் சார். சார் வணக்கம். யூஸ்வலாக ஸ்டண்ட் மேனோட ஆக்ஷன் எல்லாம் அவங்க ஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அந்த ஆக்டிங்கோட பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ மர்ஜ் ஆகாது. நீங்கள் ஒரு டான் எப்படி பண்ணுவாங்களோ நீங்கள் அது மாதிரி. அதுக்கு முழு காரணம் வந்து கௌதம் சார் தாங்க. கௌதம் சார் தான் முழு காரணம். அந்த இயக்குனர் வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்க, ஸோ அந்த மாதிரி நடந்துருச்சு. அது சித்ரா சார் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்க சார். உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ நல்லா ஞாபகம் இருக்கு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்வீங்க. எனக்கு நீங்க வர கெஸ்ட் கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி உட்காருவீங்களா, இல்ல அப்படி ப்ரிப்பேர் ஆகி உட்கார்ந்தா கூட ஏன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு இன்சிடென்ட் எல்லாம் கூட நீங்க கேட்பீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அப்புறம் தான் நான் ரெகனைஸ் பண்ணேன், ஓ ஆமா இல்ல அப்ப நடந்தது, நமக்கே ஞாபகம் இல்லை, இவர் ஞாபகம் வச்சுட்டு சொல்றாரு. உங்களுக்கு ரொம்ப நல்ல மெமரி பவர். நன்றி. ஆக்சுவலா என்னோட சொந்த ஊர் வேலூர் தான். நான் வேலூர் தான், பட் செட்டில் ஆயிட்டேன். எங்க இருக்கீங்க இப்ப? லண்டன்ல இருக்கீங்க. அருமையா. ஆமா, நான் வேலூர் தான், சொந்த ஊர் வேலூர். சூப்பர். அங்கதான் படிச்சேன் நான். நீங்க வெங்கடேஸ்வரா ஸ்கூல்ல படிச்சீங்க, கிருஷ்ணசாமி ஸ்கூல்ல படிச்சேன். ஓ அப்படியா? ரைட். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேச. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். செல்வாவை நடிகர் ஆக்கினது யார்? அது எப்படி நடந்ததுன்னு தெரியாது சார். நான் ஃபைட்டர் ஆகலை. இது நம்ம சொன்னேன் பிரதர், அப்புறமா வாங்க பிரதர் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன். அந்த ஊர் கோஆர்டினேட்டர் அங்கேருந்து வந்தார். மாஸ்டர் இங்கே வாங்க, அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு. இல்லைங்க, அவர் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சது 7G ரெயின்போ காலனி சார். அது என்னமோ ஒரு ராவாக ஒன்று நடந்துருச்சு அந்த இடத்துல. விஜய் சேதுபதி சார் திடீர்னு கவுண்டர் சீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்ட்ரோட் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நான் சொல்லி கொடுத்தேன், விஜயன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார், ஸோ நீங்கள் இப்படி கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவர் ஆடியோ லான்ச்சில் சொல்கிறாரு,